வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்களை. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் ஒரு சாதாரண மாதம் இல்ல, ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான காலம். அதனால இந்த பதிவை முழுசாக கவனமா கேளுங்க. ஏன்னா இதில் சொல்லப்போகும் பல விஷயங்கள் நேரடியாக உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கும். மேசராசி என்றாலே தைரியம், வேகம், முடிவெடுக்கும் திறன், முன்னேறும் மனநிலை, இந்த எல்லா குணங்களும் உங்க கையில் இருக்கும். நீங்க எந்த விஷயத்தையும் தாமதிக்காமல் உடனே செயலில் இறங்குவீங்க. அதுதான் உங்க பலம். ஆனா சில நேரங்களில் அதே விஷயம் அவசர முடிவுகளுக்கும் காரணமாகிவிடும். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சொல்ல வருவது என்னன்னா, வேகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சமநிலைப்படுத்தணும். யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரும் மாதமாக மாறும். இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றல் வரும். நீங்க நீண்ட நாட்களாக யோசித்து வைத்திருந்த விஷயங்களை இப்போ தொடங்கணும்னு தோன்றும். அது வேலை மாற்றமாயிருக்கலாம், தொழில் ஆரம்பிப்பதாயிருக்கலாம், இல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவாயிருக்கலாம். இந்த எண்ணம் வந்ததும் அதை உடனே செயல்படுத்தணும்னு உணர்வு வரும். ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த விஷயத்தையும் திட்டமிடாமல் தொடங்கக்கூடாது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு நிதானமா யோசிச்சு பிறகு செயல்படணும். மாதத்தின் முதல் வாரம் உங்களுக்கு மிகவும் செயலில் இருக்கும். நீங்க எடுத்துக்கொண்ட வேலைகளை விரைவாக முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்த நிலுவை வேலைகளையும் முடிப்பீங்க. உங்க மனசு முழுக்க செயல்பாட்டிலேயே இருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சோர்வு தரும். உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு ஈக்குவலி முக்கியம் என்பதை மறக்காதீங்க. வேலை விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியது. மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க செய்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு பற்றிய பேச்சு தொடங்கும். ஆனா அதே நேரத்தில் போட்டியும் இருக்கும். உங்களை குறைத்து பேசுறவர்கள் இருக்கலாம். உங்க முன்னேற்றத்தை பார்த்து சிலர் பொறாமைப்படலாம். அதனால நீங்க மற்றவர்களை கவனிக்காமல் உங்க வேலைக்கே முழு கவனம் செலுத்தணும். உங்க கன்சிஸ்டன்சி தான் உங்களை முன்னேற்றும். வேலை மாற்றம் பற்றி யோசிக்கிறவர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் வரும். ஆனா உடனே முடிவெடுக்காதீங்க. மாதத்தின் நடுப்பகுதியை தாண்டிதான் நல்ல வாய்ப்புகள் வரும். அதுவரைக்கும் காத்திருந்து கம்பேர் பண்ணி சரியான முடிவு எடுக்கணும். சேலரி மட்டும் பார்க்காமல் growth, ஸ்டெபிலிட்டி, ஒர்க் என்வாயரன்மெண்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி தரும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக தொடர்பு, விற்பனை, சேவை சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா கூட்டாண்மை விஷயத்தில் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் சரிபார்க்கணும். ஒப்பந்தங்களை தெளிவாக வைத்துக் கொள்ளணும். இல்லனா பின்னாடி பிரச்சனை வரும். பணம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வருமானம் இருக்கும். ஆனா அதே நேரத்தில் செலவுகளும் கூட இருக்கும். குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் வரும். குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள் அல்லது பயணம் காரணமாக பணம் செலவாகலாம். அதனால சேமிப்பு முக்கியம். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்க்கணும். இன்ஸ்டன்ட் ஆசைக்காக பணம் செலவிடாதீங்க. முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்கணும். இந்த மாதம் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணது நல்லது. குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் சற்று உணர்ச்சி சார்ந்ததாக இருக்கும். சில சமயம் சின்ன விஷயங்களுக்கே பெரிய சண்டைகள் வரும். குறிப்பாக உங்க வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம். அதனால பேசுவதற்கு முன் சிந்திக்கணும். அமைதியாக நடந்துகிட்டீங்கன்னா எல்லாம் சரியாகும். அதே நேரத்தில் குடும்ப உறவு மேம்படும். ஒரு சந்திப்பு அல்லது விழா நடக்கலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். காதல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல அனுபவங்கள் இருக்கும். உறவில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எதிர்காலம் பற்றி பேசுவீங்க. சிலருக்கு உறவு அடுத்த நிலைக்கு செல்லும். ஆனா அகங்காரம் தவிர்க்கணும். பொறுமையா நடந்துக்கணும். இல்லன்னா சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையாக மாறும். தனியாக இருப்பவர்களுக்கு ஒரு புதிய நபர் வாழ்க்கையில் வர வாய்ப்பிருக்கு. அது மெதுவாக ஒரு உறவாக மாறும். ஆனா உடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அந்த நபரை புரிஞ்சுக்கணும். திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்கும்.
குடும்பத்திலிருந்து நல்ல செய்தி வரும். ஆனா கொஞ்சம் தாமதம் இருக்கலாம். அதனால அவசரப்படாமல் காத்திருக்கணும். சரியான நேரத்தில் சரியான விஷயம் நடக்கும். ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா உடல் நலம் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதிகம் யோசிப்பது உங்களை சோர்வடைய செய்யும். தூக்கமின்மை, தலைவலி, வயிற்று பிரச்சனை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரலாம். அதனால உணவு பழக்கம் சரியாக இருக்கணும். தினமும் கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி செய்யணும். மன அமைதிக்காக தியானம் பண்ணணும். மாதத்தின் 2ஆம் பகுதி உங்களுக்கு மிகவும் முக்கியமான காலம். நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். வேலை விஷயத்தில் நல்ல செய்தி வரும். பணவரவு சற்று அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை தீரும். இது உங்களுக்கு மனநிறைவு தரும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறது என்ற உணர்வு வரும். இந்த மாதம் சின்ன சின்ன பயணங்கள் வரும். அது உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும். புதிய எண்ணங்களை உருவாக்கும். சிலருக்கு இந்த பயணம் ஒரு புதிய வாய்ப்பையும் கொண்டு வரக்கூடும். நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு. நீங்கள் சோர்வாக இருந்த நேரத்தில் அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். சில சமயம் அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகமாக இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஈர்க்கப்படுவீங்க. கோவிலுக்கு செல்வது, பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு மன அமைதி தரும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்ற மாதம். சவால்கள் இருக்கும், ஆனா அது தற்காலிகம். நீங்கள் சரியான முடிவுகளை எடுத்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். முடிவாக ஒரு முக்கியமான ஆலோசனை: அவசரப்படாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கே வெற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஆதரவை கொடுக்கவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.